தமிழ் புதவன் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைக்க உள்ளார். அதனை நேரலையில் காணலாம். ஒரு சில திட்டங்கள் தான் நம்ம மனசுக்கு நெருக்கமான திட்டங்களாக இருக்கும். வரலாற்றில் என்னைக்கு நம்ம பேரை சொல்ல போற திட்டமா இருக்கும். அப்படிப்பட்ட திட்டமா உருவாக்கி இருக்க தமிழ் புதல்வன் திட்டத்தை தொடங்கி வைக்க பெரும் மகிழ்ச்சியோடு கோவைக்கு வந்திருக்கிறேன். இந்த திட்டத்தால தமிழ்நாடு முழுக்க பயன்பெற போற மாணவர்கள் காணொலி காட்சி வாயிலாக இந்த கூட்டத்தில் இணைந்திருக்கீங்க. இந்த திட்டத்தை தொடங்கி வைக்க நான் தேர்ந்தெடுத்த இடம் இந்த கோவை மண்டலம். ஏன்னா இது அன்பான மக்கள், பாசமான மக்கள், சேவை மனப்பான்மையான மக்கள் வாழும் பகுதி இது. தொழில்துறையில சிறந்த மண்டலம் இது. இந்தியாவின் தலை சிறந்த கல்வி நிறுவனங்கள் இருக்கும் மண்டலம் இது. பழமையும் புதுமையும் கலந்த பகுதி இது. இங்க இருக்கிற மக்கள் பெரியவங்களை மதிக்கிறது, விருந்தோம்பல் உள்ளிட்ட நற்பண்புகளை சிறந்து விளங்குறாங்க. நம்ம திராவிட மாடல் அரசை பொறுத்த வரைக்கும் கடந்த 3 ஆண்டுகள்ல மக்களுக்கு நேரடியா பயனளிக்கக்கூடிய ஏராளமான திட்டங்களை செயல்படுத்திக்கிட்டு வருது. தமிழ்நாடு தான் இந்தியாவுக்கு முன்னோடியான மாநிலம்னு சொல்ற மாதிரியான பல்வேறு திட்டங்களை தொடர்ந்து செயல்படுத்திக்கிட்டு வரோம். திராவிட மாடல் அரசுன்னு சொன்னால அது சமூக நீதிக்கான அரசு. பெண்கள் பொருளாதார விடுதலை பெறுவதும் இளைஞர்கள் கல்வி உரிமை பெறுவதும் தான் சமூக நீதியை நோக்கிய நம்மோட பயணத்துக்கான அடித்தளம். அதனாலதான் இந்த ரெண்டுக்கும் அரசால் என்னென்ன உதவிகள் செய்ய முடியும்னு பார்த்து பார்த்து செய்யறோம். பொருளாதார விடுதலைன்னு எடுத்துக்கிட்டா பெண்களுக்கு பேருந்துல கட்டணம் இல்லாம பயணம் செய்யக்கூடிய வசதியை உருவாக்கி கொடுப்போம்னு வாக்குறுதி கொடுத்தோம். சொன்னபடியே முதலமைச்சரானதும் நான் போட்ட முதல் கையெழுத்து விடியல் பயணம் திட்டத்துக்கு தான். விடியல் பயணத்தை இதுவரை 518 கோடி முறை பெண்கள் பயன்படுத்தி இருக்காங்க. அதேபோல் மகளிர் வாழ்விற்கு விடியல் தரும் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம். இந்த திட்டம் மூலம் 1,15 லட்சம் பெண்களுக்கு மாதம் 1000 ரூபாய் கொடுத்துட்டு வரோம். கல்வி உரிமைன்னு எடுத்துக்கிட்டா குழந்தைகளோட பசிய போக்கும் காலை உணவு திட்டம். இந்த திட்டத்தால 20,73,000 மாணவர்கள் தினமும் வயிறார காலை உணவு சாப்பிடுறாங்க. அடுத்து நம்முடைய பயணத்தையும் லட்சியத்தையும் எதிர்காலத்துக்கு எடுத்துட்டு போற இளைஞர்களுக்காக தொடங்கப்பட்ட திட்டம் நான் முதல்வன் திட்டம். இதுவரை 28 லட்சம் மாணவர்களுக்கு பயிற்சியும் கொடுத்து வேலை வாய்ப்பு பெறுவதையும் உறுதி செஞ்சிருக்கோம். மாணவிகளுக்கு எடுத்துக்கிட்டா புதுமையான புரட்சிகரமான திட்டமா செயல்படுத்திட்டு வர புதுமை பெண் திட்டம். 3,28,000 மாணவிகளுக்கு இந்த திட்டத்தின் கீழ் மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்கி கொண்டிருக்கிறோம். புதுமை பெண் திட்டத்தில் மாணவிகள் பயன்பெறாங்கள, எங்களுக்கு அப்படி கிடையாதான்னு ஆண் மாணவர்கள் கேட்டீங்களா இல்லையா? அந்த கோரிக்கையை ஏற்று உருவாக்கப்பட்ட திட்டம்தான் தமிழ் புதல்வன் திட்டம்.
அரசு பள்ளியில படிச்சு கல்லூரிக்கு வர இருக்கிற மாணவர்களுக்கு இனி மாதம் மாதம் 1000 ரூபாய் வழங்க போறோம். உயர்கல்வியில மாணவர்கள் சேர்க்கை மேலும் மேலும் அதிகரிக்க அரசு பள்ளிகளையும் அரசு உதவி பெறும் பள்ளிகளையும் படிக்கிற ஏழை எளிய மாணவர்கள் சாதனையாளர்களாக உருவாக்குற உன்னத நோக்கத்தோடு இந்த திட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கு. இந்த திட்டம் 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை அரசு பள்ளிகளில் படிச்சு தேர்ச்சி பெற்றவர்களுக்கும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை தமிழ் வழியில் படிச்சு தேர்ச்சி பெற்றவர்களுக்கும் பொருந்தும். கலை அறிவியல் கல்லூரிகள்ல 3 ஆண்டு படிக்கிற பட்டப்படிப்புகள், 4 ஆண்டுகள் படிக்கிற பொறியியல் கல்வி பட்டப்படிப்புகள், 5 ஆண்டுகள் படிக்கிற மருத்துவ படிப்புகள், 3 அல்லது 4 ஆண்டு படிக்கிற சட்டம் மருத்துவம் சார்ந்த படிப்புகள், அதற்கு இணையான படிப்புகள் படிக்கிற மாணவர்களும் இந்த திட்டத்தின் மூலமாக பயன்பெறலாம். 8ஆம் வகுப்பு மற்றும் 10ஆம் வகுப்பு முடிச்சு தொழிற்பயிற்சி படிக்கிறவங்களுக்கும் இந்த திட்டத்தில் பயன்பெறலாம். இந்த தமிழ் புதல்வன் திட்டத்தின் மூலமா 3,28,000 மாணவர்கள் பயன்பெறக்கூடிய வகையில் இந்த ஆண்டு 360 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. மாதந்தோறும் 1000 ரூபாய் மாணவர்களோட வங்கி கணக்கில் நேரடியா வரவு வைக்கப்படும். திராவிட மாடல் அரசை வழிநடத்தும் முதலமைச்சரான நான் ஒரு தந்தை நிலையிலும் உங்க குடும்பத்தில் ஒருவனாகவும் இருந்து மாணவ கண்மணிகளாகி உங்களுக்கு உருவாக்கின திட்டம் தான் இந்த திட்டம். இதன் மூலமா நீங்க அடைகிற வளர்ச்சியை அடுத்தடுத்த ஆண்டுகளையும் நான் கவனமா கண்காணிப்பேன். இந்த விழா நடந்துகிட்டு இருக்கிற கோவை அரசு கல்லூரி 173 ஆண்டுகள் பழமை வாய்ந்தது. இந்த கல்லூரியில 6500 மாணவ மாணவிகள் படிக்கிறாங்க. இந்த கல்லூரி முதல்வர் என்கிட்ட ஒரு கோரிக்கை வச்சார். அதாவது இந்த கல்லூரிக்கு மாணவர்கள் தங்கி படிக்கிறதுக்கான விடுதி கட்டடம், பல்வேறு கருத்தரங்குகள் ஆய்வரங்குகள் நடத்த ஏதுவா ஒரு கருத்தரங்க கூடம் கட்டித்தரணும்னு கோரிக்கை வச்சிருக்காரு. அவருடைய கோரிக்கையை ஏற்று கோவை அரசு கல்லூரியில மாணவிகளுக்கான விடுதி கட்டடமும் கருத்தரங்க கூடமும் கட்டித்தரப்படும்னு மகிழ்ச்சியோடு தெரிவிச்சுக்க விரும்புறேன். முதலாவது நான் உங்களிடத்தில் கேட்டுக்கொள்ள விரும்புவது 2030ஆம் ஆண்டு, அந்த 30ஆம் ஆண்டுக்குள்ள தமிழ்நாட்டை $1 டிரில்லியன் அமெரிக்க டாலர் பொருளாதாரமாக உயர்த்தணும். இதன் மூலம் வளர்ச்சி அடைந்த மேலை நாடுகளுக்கு இணையான கட்டமைப்பு வசதிகள் கொண்ட மாநிலமா தமிழ்நாடு உயரும். இரண்டாவது, எல்லா குழந்தைகளும் உயர்கல்வி படிக்கணும். எந்த காரணத்தை கொண்டும் பள்ளி படிப்பு முடிஞ்சதும் ஒரு மாணவர் கூட உயர்கல்வி கற்காம திசை மாறி போய்விடக்கூடாது. கல்லூரிகளில் படிக்கிற மாணவர்கள் எல்லோரும் தங்களுடைய கல்வி தகுதிக்கேற்ப நல்ல வேலை வாய்ப்புகளை பெறணும். நம்ம மாணவர்கள் உயர்கல்வி பல பயின்று வாழ்க்கையில சிறக்கணும். இதுதான் என்னுடைய கனவு. இந்த இலக்குகளை அடைகிறதுக்காகத்தான் நான் கடுமையா உழைச்சு பல புதிய திட்டங்களை உருவாக்கி இருக்கேன்.
மாணவ கண்மணிகளான நீங்க எல்லோரும் இது போன்ற திட்டங்களை பயன்படுத்திக்கணும். படிச்சு நல்ல உயரங்கள் அடைஞ்சு உங்களுக்காகவும் உங்க குடும்பத்தோட முன்னேற்றத்துக்காகவும் பாடுபடணும். வறுமையில்லாத சமத்துவம் வாய்ந்த ஒரு அறிவார்ந்த தமிழ் சமுதாயத்தை நாம வருங்காலத்தில் உருவாக்கணும். உலக அளவில் முன்னணி மாநிலமா தமிழ்நாடு விளங்கணும். மாணவர்கள் கல்வி கற்க எதுவும் தடையா இருக்கக்கூடாது. தடங்கள் ஏற்பட்டா அதை உடைச்செறிஞ்சு மாணவ சமுதாயம் வெற்றி பெறணும். அதுக்கு வேண்டிய உதவிகளை செய்ய நான் இருக்கேன். நம்ம திராவிட மாடல் அரசு இருக்கு. ஒலிம்பிக்ல பங்கேற்ற சகோதரி விக்னேஷ் போகத் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட தடங்கல்களை எதிர்கொண்டார்னு உங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும். ஆனா அவர் பலவீனமா வீட்டுக்குள்ள முடங்கிடாம தைரியமும் தன்னம்பிக்கையும் அசாத்தியும் துணிச்சலும் உள்ள பெண்ணா போராடி இன்னைக்கு நாம எல்லாரும் பாராட்டக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு அவர் கொடி கட்டி பறந்து கொண்டிருக்கிறார். ஒன்ன மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, தடைகள் என்பது உடை தெரியத்தான். தடைகளை பார்த்து நீங்க ஒருபோதும் சோர்ந்திடக்கூடாது, முடங்கிடக்கூடாது. வெற்றி ஒன்றே உங்க இலக்கா இருக்கணும். அதை குறிவையுங்க. நிச்சயம் ஒரு நாள் வெற்றி வசப்படும். உங்க மேல நீங்க வச்சிருக்கிற நம்பிக்கை விட அதிக நம்பிக்கை நான் உங்க மேல வச்சிருக்கேன். உங்களுக்கு பின்னாடி உங்க பெற்றோர், உங்க குடும்பம் மட்டுமல்ல, என்னோட திராவிட மாடல் அரசும் இருக்கும் என்பதை மறந்துடாதீங்க. வாழ்க்கையில பல வெற்றிகளை பெறப்போகும் புதுமை பெண்களுக்கும் தமிழ் புதல்வர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பயிலும் மாணவர்களுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் வரவு வைக்கப்படும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்தார். தமிழ் புதல்வன் திட்டத்தை முதலமைச்சர் தற்போது அறிமுகப்படுத்தி வைத்திருக்கிறார். ஏற்கனவே மாணவிகளுக்கு இந்த திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்ட நிலையில் மாணவர்களுக்கு தமிழ் புதல்வன் திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது. மேலும் மல்யுத்த வீராங்கனை வினேஷ் போகத்தை குறிப்பிட்டு மாணவர்களுக்கு முதலமைச்சர் அறிவுரைகளையும் வழங்கியிருக்கிறார். தடைகளை கடந்து கொடிகட்டி பறக்கிறார் வினேஷ் போகத் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் புகழாரம் சூட்டி மாணவர்களுக்கு அறிவுரைகளையும் வழங்கியிருக்கிறார். மல்யுத்த வீராங்கனை வினேஷ் போகத்தை குறிப்பிட்டு மாணவர்களுக்கு முதலமைச்சர் அறிவுரையினை வழங்கியிருக்கிறார். கோவையில் தமிழ் புதல்வன் திட்டத்தை தொடங்கி வைத்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தடைகளை கடந்து கொடிகட்டி பறக்கிறார் வினேஷ் போகத் என்று குறிப்பிட்டு மாணவர்களுக்கு அறிவுரைகளையும் வழங்கியிருக்கிறார்.